ஹோசூரில் குடிநீரை குடித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மற்றும் மயக்கம். குடிநீரில் தொழிற்சாலை கழிவு நீர் கலக்கப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை. ஹோசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை போக்க அங்குள்ள ஏரியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீரை குடித்த ஒரு சிலருக்கு நேற்று இரவு லேசான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் வசிக்கும் ராமகிருஷ்ணன், விமலா, பாபு, லட்சுமி, திரிவேணி, அஸ்வினி, கோபால், மஞ்சுளா, எல்லம்மா, முனிதாயம்மா ஆகிய 10 பேருக்கு குடிநீரை குடித்ததில் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து 10 பேரையும் அப்பகுதி பொதுமக்கள் ஹோசூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து அறிந்த ஹோசூர் சாராட்சியர் பிரியங்கா, ஹோசூர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா, ஹோசூர் மாநகராட்சி மேயர் சத்யா, கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சின்ன எலசகிரி பகுதிக்கும் அவர்கள் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் மருத்துவ குழுவினரும் மாநகராட்சி நகர நல அலுவலர் தலைமையிலான குழுவினரும் அப்பகுதிக்கு சென்று தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீரில் மாசு கலந்ததால் பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மாசடைந்த குடிநீரை குடித்து முதலில் 10 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து பொதுமக்கள் பலரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ஏரியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்ததா அல்லது தொழிற்சாலை கழிவுநீர் கலந்ததா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அனுப்புங்க, வெளிய அனுப்புங்க, எல்லாரும் வெளிய நில்லுங்க. ஆமா, வெளிய சார், என் பேர் ஆனந்த் சார், சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர். இந்த தண்ணினால தண்ணி குடிச்சு நல்லா காலையிலேருந்து நைட்டு 12 மணிலேருந்து 15 பேர் பக்கம் ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு வந்து பில் பண்ணிக்கிறோம். வயிற்று வலி, வாமிட்டு, லூஸ் மோஷனு எல்லாம் ஒரே சேம் 10 பேருக்கும் 15-20 பேர் பக்கம் அதே மாதிரி ஆகிடுது. ஒரு 350 வீடு 400 வீடு பக்கம் இருக்குது அந்த ஏரியா மட்டும். அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாருக்கும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி நடந்துருக்குது. மறுபடியும் இந்த நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போயிருக்கிறாங்க நம்ம ஆள்கிட்ட. நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யுது. என்ன சார் அந்த தண்ணி ப்ராப்ளமு, ஏற்கனவே ட்ரைனேஜ் டேங்க்கில் தண்ணி மிக்சிங்கு, ட்ரைனேஜ் தண்ணி 2 மிக்சிங்கு போயிருக்குது. அதிகாரிகள் என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்லாச்சு, எல்லாம் சொல்லி எதுவும் ஸ்டெப் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. சாருங்கெல்லாம் வந்து டாக்டர் சாரெல்லாம் வந்துருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க.
ஒரு இன்னைக்கு காலையில் அப்படியே சேம் ப்ராப்ளமில் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு இறந்து போச்சு. இப்போ இன்னொருத்தர் சீரியஸாக இருக்கிறாரு. இது கொஞ்சம் நான் எல்லாம் டாக்டர் அதிகாரிகளை வந்து எல்லாம் தயவுசெஞ்சு வந்து இதெல்லாம் என்ன எப்படின்னு சொல்லி நிறைவேற்றி எடுத்து கிளியர் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஆனந்த் சார். என்னாச்சு? தண்ணி என்ன சாப்பிட்டீங்க? அப்படிங்களா? வேற வெளியில போய் எங்கேயும் சாப்பிடலாம்? வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க? ஆனா இப்ப எப்படி இருக்குதா? நின்று இருக்குதா? போயிட்டு இருக்குது. இப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. అందరూ ఒకే పోయి తిరిగింది. వాళ్ళంతా తెలుగు తప్పులమ్మా తెలుగు ఏంటి ఏమైందమ్మా మీకు? ఏం చెప్పింది? మీకు నేను మధ్యాహ్నం చేశాను ఆయన సార్. మీ ఇంట్లో నీకే పాప వేరే రెండు ఇస్తాను. ఈ టైంకి అయింది. ఇంకా మీరు కుక్కలు ఉండేది వాళ్ళకేం తొందర లేదు. கார்பரேஷன் இருந்தாங்க 4 டாக்டர் 6 டாக்டர் இருக்காங்க. எல்லாம் வீடு வீடாக பார்த்து அதில் நல்லா இருக்கவங்கலாம் வந்து ஒரு பெட்ராக கொடுக்குறாங்க, ஓஆர்எஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சீடாக இருக்கவங்கள பிஹெச்சில் அட்மிஷன் பண்ணி போடுறாங்க. ரொம்ப முடியாது எங்களுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். 40 பேர் சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம். 6 మంది వస్తామండి. ఏం తొందరలో రాండి, అంత ప్రాబ్లం లేదు. బట్ యాక్చువల్లీ ఒక టీమ్ యాడ్ అయిపోయిందంట. ఊరిదే ఒక టీం పోయిందంట. ఏం తొందర లేదు. ఏదో చిన్నగా ఎవడో చిన్న చేసి తొక్కి పంపి వెళ్తే సఫర్ అవుతారు.